Hey, hi traders. So post-market analysis of Nifty and Bank Nifty on 13th October. So இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஏன்னா because like we didn't have any opportunity in Bank Nifty and Nifty like we had only one opportunity and நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஆப்வியஸ்லி யூ வில் கம் டு நோ லைக் ஐசிடி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல் பிகாஸ் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 5 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரிஸ்ன்றது கிடைக்கும். ஈவன் லைக் ஃப்ரைடே வி காட் என்ட்ரி, பட் லைக் சின்ஸ் இட் இஸ் 2:30க்கு அப்புறம்ன்றது சின்ஸ் என்னோட இதுக்கு நான் ட்ரேட் எடுக்கல, பட் கண்டிப்பாக என்ட்ரின்றது வி ஆர் கெட்டிங். ஸோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எந்த ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃப்ரைடே. அதனால் பிஃபோர் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நான் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் காமிச்சிடுறேன். ஸோ மார்க்கெட் வாஸ் லைக் திஸ் வேர் நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டி இது பை சைட் லிக்விடிட்டி அண்ட் இது வந்து செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் we had this also fair value gap. ஸோ இந்த மாதிரிலாம் கிடச்சிது அண்ட் we had this sell side liquidity. ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்கெட் எப்படிலாம் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் மார்க்கெட் எய்தர் இதில் ஏதாவது செல் சைட் லிக்விடிட்டிலாம் பை சைட் லிக்விடிட்டியில் கண்டிப்பாக இட் கேன் டேப். ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேன் கம் ஓப்பன் லைக் திஸ், flat open பண்ணி can take the sell side liquidity and can also take the buy side liquidity and can close like this, or else gap down இருந்ததுன்னா it can take this sell side liquidity and can tap this fair value gap and can come like this. இல்ல gap up இருந்ததுன்னா this everything will be invalid. It can take either இந்த இருக்கிற buy side liquidity can take and it can come like this, or else we have one more buy side liquidity on top. So either இதில் ஏதாவது ஒன்றுல we can see the rejections. ஸோ நம்ம மேக்ஸிமம் ரிவர்சபிள் கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் என்னென்ன ப்ராபபிலிட்டின்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வி டென்ட் கெட் எனி ப்ராப்பர் சான்ஸ். நான் ஏன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா இட் டுக் அவுட் எவ்ரி திங் அண்ட் இட் ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் சப்போர்ட் எடுத்ததுனால இந்த செல் சைட் லிக்விடிட்டி, இந்த செல் சைட் லிக்விடிட்டியோட வால்யூம் அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே இன்வேலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் எந்த ஒரு என்ட்ரியுமே அதுக்கப்புறம் போகல. பேங்க் நிஃப்டியில் லைக் கிட்டத்தட்ட இட் வாஸ் இன் பிட்வீன். ஸோ எந்த ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது. அப்படி நான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட எண்டில் ஓபி, அதாவது ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் பாயிண்ட், அதாவது இந்த க்ளோஷர், அதாவது இந்த கேப். ஸோ பட் லிட்டரலாக மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இட் வாஸ் லைக் இங்கேயே ஃபுல்லாகவே அரைச்சிட்டு இட் வாஸ் அ வெரி குட் பிரேக் அவுட். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பிரேக் அவுட் ட்ரேடிங் வேறு லெவல் எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இட் வாஸ் அ வெரி குட் பிரேக் அவுட். ஸோ நல்ல பிரேக் அவுட்டாக இருந்தது. அண்ட் எதுலேயுமே அதுக்கப்புறம் ரிவர்சல் நடக்கலை. இங்கேயே முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் டேயோட லோலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு ப்ராப்பரான என்ட்ரியும் கிடைக்கல. 2 minutes டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேயோட லோ. ப்ரீவியஸ் டேயோட லோ தான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டோ எதுவுமே காமிக்கல. பட் இட் வாஸ் அ வெரி குட் ஃபால் லைக் ஃப்ரம் த டாப் லைக் கிட்டத்தட்ட 221 அப்புறம் இட் வாஸ் அ வெரி குட் ஃபால். ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நிறைய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே இங்கே ட்ராப் ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக அதோட பெரிய ஃபால். அவங்களோட ஃபுல் ஸ்டாப் லாஸ்மே இங்கே தான் ஹண்ட் அதுங்களா. இந்த பெரிய கேண்டலுக்கும் இந்த பெரிய கேண்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஏன்னா இட் டுக் அவுட் எவ்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் கேம் டவுன். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது தேர் வாஸ் நோ எனி மார்க்கெட் ஷிஃப்ட் இயர். எனக்கு எந்த ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டுமே ப்ராப்பராக இல்லை. தோ ஐ ஹேட் அ ஸ்மால் மார்க்கெட் ஷிஃப்ட் இயர், பட் நம்மளுக்கு இங்கே எதுவும் ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் we didn't have any opportunity. And
we had a very good opportunity in Nifty. நான் யூஸ் பண்ணல, நான் என்ன சொல்றேன். So Nifty, before starting this pre-market analysis, so எங்கெங்கெல்லாம் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have this sell side liquidity, we have this buy side liquidity, and gap down பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கரெக்டாக ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பாருங்க. சேம் லைக் பேங்க் நிஃப்டி, இட் ஓப்பன் ஃபுல் இந்த ஃபுல் ஃபேர் வேல்யூ கேப்மே டேப் பண்ணதுனால நான் இதில் எதுக்குமே ஃபேர் வேல்யூ கேப் நான் கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா, பட் வி ஹேவ் அ குட் சான்ஸ். மார்க்கெட் திருப்பி ரேலி ஆச்சு, பட் நான் எடுக்கல ட்ரேட் ஆக்சுவலி. ஸோ ரூல் இஸ் ரூல், கரெக்டுங்களா? ஸோ அதனால மார்க்கெட் வந்து திருப்பி இதே போல் பேங்க் நிஃப்டி மாதிரியே பிரேக் அவுட். ஸோ நம்ம வந்து நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸ் லிக்விடிட்டியுமே இப்போ கிடையாது. ஸோ நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட கேப் ஃபில்லிங் ஏரியா. ஸோ இதுதான் கேப் ஃபில்லிங் ஏரியா. இந்த ஃபுல் கேப்பை ஃபில் பண்ணட்டும் அப்படின்ட்டு கரெக்டாக மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இட் டுக் அவுட் தட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன். கரெக்டாக 2 minutesல we add an entry also, that is it was once again a sweep. இது ஒரு சின்ன ஸ்வீப் ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ஒன்ஸ் அகேன் a sweep. திருப்பியும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் வெண்ட் அப். இங்கே நம்ம ஏதாவது மார்க்கெட் ஷிஃப்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இதுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட்ன்றது இதுதான். எப்படின்னா இந்த ப்ரீவியஸோட கேண்டில் வந்து லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் மார்க்கெட் ஷிஃப்ட். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மார்க்கெட் ஷிஃப்ட்டும் எடுத்தது and with a good displacement, that is a fair value gap in between. Okay, so நம்ம entry எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can take entry from here and we add stop loss here. Same 1:3, ஏன்னா it's not an expiry day. ஸோ அப்போ கண்டிப்பாக 1:3ல நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் அதோட அதிகமாக போச்சு. ஸோ I'll show you. Yep. ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேப்பும் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், டேப் கிட்டத்தட்ட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 19,750ல பார்த்தப்போ இட் வாஸ் அரௌண்ட் லைக் 95 இருந்து இட் க்ளோஸ்ட் அட் 63. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் இட் கேவ். ஸோ 25 பாயிண்ட்ஸ் இஸ் ஹியூஜ். பிகாஸ் இஃப் யூ டேக் அட்லீஸ்ட் ஒரு லாட் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலுமே யூ வுட் ஹவ் காட் அட்லீஸ்ட் 1,500 rupees ஆஃப் நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அரௌண்ட் லைக் 3 to 4% மேலே பர் ட்ரேடுக்கு நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இட் டுக் அவுட் அண்ட் இட் கேவ் அ வெரி குட் ஃபால். அதான். ஸோ இதுதான் வி ஹேட் அ சான்ஸ். நான் இது ஏன் எடுக்கலன்னா சிம்பிள், லைக் 2:30 ஆயிடுச்சு. சொன்னால் நான் 2:30க்கு அப்புறம் மார்க்கெட் பார்க்கல. பட் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். டே பை டே டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறதுனால நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னென்னா டு பி மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனல் ட்ரேடராக இல்லாமல் சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடராக தான் இருக்கணும். சிஸ்டம் பேஸ்ட்னா என்ன ஒன்றும் இல்லை, செட்டப் வந்தால் எடுத்துடணும், வேற யோசிக்கவே கூடாது. லைக் இது அப்படி அது அப்படியா இருக்கலாமா, அப்படியா, லைக் என்ன சொல்கிறது, செல்லிங் வால்யூம் இல்லையே, பையிங் வால்யூம் இல்லையே, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் மீன்ஸ் செட்டப் கம்ஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் மாதிரி கிட்டத்தட்ட யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் த ட்ரேட். ஏன்னா பிகாஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் இதில் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஆர்டர் வரைக்கும் போயிட்டேன். பட் இந்த எக்ஸிக்யூஷன் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சிட்டேன். 2 நிமிஷம் யோசிச்சதில் இட் கேவ் அ வெரி குட் ஃபால் ஆல்சோ. ஸோ அதனால ஆல்வேஸ் நானும் அது கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். சைக்கலாஜிக்கலி டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடராக இல்லாமல் மேக்ஸிமம் ஐம் ட்ரைங் டு பி அ சிஸ்டமேட்டிக் ட்ரேடர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வரப்போகுது அண்ட் ஆப்வியஸ்லி என்ஜாய், மோர் தேன் என்ஜாய். முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 hours டெய்லி சாட்டர்டே சண்டே முடிஞ்ச அளவுக்கு போன வாரத்தோட ஃபுல் பேக் டெஸ்ட் நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி போச்சு இந்த வீடியோஸ் நீங்கள் உட்காந்து வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ டெய்லி வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 5 days ஆஃப் ட்ரேடிங், 5 daysமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வேர் ஐ ஹேட் பர்சனலி 3 trading days. ஸோ ஐ ended up at 4.8% of returns from the capital for this current week. ஸோ லெட்ஸ் see நெக்ஸ்ட் வீக்கோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக லைக் 5 trading daysமே நான் எடுக்கணும்னு ஒரு இதில் இருக்கேன்.
செட்டப் வந்தா மட்டும் தான். அண்ட் டு பி ஆனஸ்ட், லைக் சிஸ்டம் ட்ரேடரா ஃபாலோ பண்ணணும், ஷுட் நாட் பி டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடர்ன்ற ஒரே ஒரு லெசன் தான் நான் இந்த வீக்ல நான் எடுத்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வில் இன்க்ரீஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக்ல கேபிட்டல் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு நான் இன்னும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கல. கண்டிப்பா இது இல் பி யூஸ்ஃபுல். நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலுமே திஸ் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ.